அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் உங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பன் எப்படி செய்வதென்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இதில் இந்த கப்பால் 1 கப் அவிச்ச கோதுமை எடுத்துருக்கிறேன். இது செல்ஃப் ரேசிங் ஃப்ளவர், அதை கேக் அடிக்கிற மாவில் 150 கிராம் செல்ஃப் ரேசிங் ஃப்ளவர் எடுத்துருக்கேன், முக்காச்சுண்டு. இதில் சீனி 150 கிராம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பு, அது சன்ஃப்ளவர் ஆயில். நான் இப்போ மாவு எப்படி குழைக்கிறேன்னு செய்ய காட்டப்போகிறேன். ஓகே, கொஞ்சம் உப்பு போடுறேன். கணக்க தேவையில் கொஞ்சம் போட்டால் காணும். படவை கலந்து போட்டு நான் தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைக்கணும். கணக்க குழைச்சா எதுக்கென்றால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைக்கணும். கணக்க விட்டால் அப்புறம் தண்ணி கூடிடும். அதுக்கு சீனியும் போட்டது தானே, அந்த சீனி சில ஒரு கேட்கணும், தண்ணி தண்ணி கூடிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நான் குழைக்கணும். படிவா நான் இப்போ படிவா கையால் குழைக்க போகிறேன். திரும்ப நீங்கள் இதை குழைச்சி வைக்கணுமென்று இல்லை, குழைச்ச உடனே சுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட தண்ணி ஏயம் இல்லாமல் இருக்க மயம் இல்லாமல் ஒரு இந்த பதத்தை குழைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி இப்படி விழணும். நான் இப்போ சட்டி வச்சுட்டு எண்ணெய் சூடாகிட்டுது. இப்போ நான் தண்ணியை கையில் நச்சு போட போகிறேன். நீங்கள் ஒரே அளவாக போடணும், வடிவ வரணும்னு நினச்சா நீங்கள் இப்படி ஒவ்வொரு கரண்டியாக தான் எடுத்து இதை தண்டி ஒரே சைஸாக வடிவா அழுத்தமாக வடிவா வேறு.
எல்லாம் ஒரே அளவாக வரும். இப்படி நீங்கள் கரண்டியால் எடுத்து ஒரு கணக்காக போட்டிங்கன்னு சொன்னால் சின்ன பெருசு இல்லாமல் ஒரே சைஸாக வரும். இப்போ எல்லோரும் கரண்டியெல்லாம் எடுத்து போட்டனாடி எல்லாம் ஒரே அளவுக்கு வந்து நிற்குது. நீ கையால் கூட போடுவீங்கன்னு சொன்னால் போடலாம், வேண்டாம் ஒரே அளவாக வாரதுக்காக தான் அப்படி எடுத்து போட்டேன். இது முதல் போட்டானே கொஞ்சம் நிறைய வந்துருக்குது. இது கொஞ்சம் கலர் வெந்து வந்து தான் அடுக்குது. நீங்கள் உடனே சாப்பிடணும் போல் இருந்தாலும் கூட இதை வந்து நீங்கள் உடனே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம். என்ன மாவு வந்து குழச்சி வைக்க தேவையில்லை. குழச்ச உடனே இப்படி சுற்றுறதுனால நீங்கள் குயிக்காக செய்து முடிக்கலாம். வடிவெல்லாம் வெந்துட்டு இப்போ எடுக்கிறேன். பாருங்க, இப்போ நல்லொரு வாய்ப்பன் செய்து முடிச்சாச்சு. இது பாருங்க.
நல்லா இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா.